कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதத்தினுடைய 27வது நாளாகிய இன்று கோதை நாச்சியார் அருளி செய்த 27வது பாசுரத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மிகவும் அற்புதமான ஒரு பாசுரம். அவள் ஏன் இத்தனை நாட்கள் பாவை நோன்பு இருந்தாலோ அதை அவள் கிடைக்கப்பெற்ற பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. மனதை உருக்கக்கூடிய ஒரு வாசகம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே. பாடகமே கண்ணா, பகைவர்களை எல்லாம் நீ வெல்ல வல்லவன், உன்னை வெல்ல வல்லவன் என்று ஒருவன் இல்லை. நீ அப்பேற்பட்ட சிறப்பு பொருந்தியவன். கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தன்னி. உன்னை பாடியதற்கு பின்பு நாங்கள் பெறுவதற்கு என்று ஒன்று இல்லை. உன்னை மனசால நாங்கள் பாடிட்டோம், கோவிந்தான்னு வாயால் நாங்கள் சொல்லிட்டோம். இனிமேல் நாங்கள் என்ன சொன்னாலும் அது தகாது. இனிமேல் நாங்கள் என்ன சொன்னாலும் அது தகாது. எங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு பரிசு கிடைக்கவே முடியாது. அது தோல்வளையாக இருக்கட்டும், அது அணிகலன்களாக இருக்கட்டும், பட்டு ஆடையாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உன்னை பாடிய இந்த வாய்க்கு வேறு எந்த பரிசும் தேவையில்லை கண்ணா, அதுவே எனக்கு மிகப்பெரிய பரிசு என்று கூறுகின்றார். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவரா
கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா. எனக்கு திருப்தி வந்துருச்சு கண்ணா, இவ்வளவு பண்ணிட்டேன் இல்லையா, எனக்கு திருப்தி வந்துடுத்து. இனிமேல் நான் நிம்மதியாக என் தோழிமாரோடு சேர்ந்து அமர்ந்து உண்டு மகிழப் போகின்றேன். ஏன் தெரியுமா, உன்னை கோவிந்தன் என்று அழைத்து விட்டேன். ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. பாரதத்திலே நிறைந்த சபை அஸ்தினாபுரத்தினுடைய ராஜசபை. அந்த ராஜசபையத்திலே அங்கே சக்கரவர்த்தினியாக இருக்கக்கூடிய திரௌபதியினுடைய துகிலுரிதல் நடைபெறுகின்றது. சூதாட்டத்திலே தர்மன் தன் மனைவியான திரௌபதியை இழந்து விட்டான். திரௌபதியின் சிகையை பிடித்து, அன்னியை சக்கரவர்த்தினியை சிகையை பிடித்து இழுத்து வந்தான் துச்சாதனன். திரௌபதி கேட்டா சபையில் இருந்த அனைவரை பார்த்தும், என்னவர் என்னை இழந்து தன்னை இழந்தாரா, தன்னை இழந்து என்னை இழந்தாரா, என்னை இழக்கும் அதிகாரத்தை அவருக்கு யார் கொடுத்தார்னு எல்லார்ட்டையும் கேள்வியாக கேட்குறா. எல்லாரும் இது தர்மம் தான், இதுதான், இது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உன் புருஷனுக்கு உன் மேலே உரிமை இருக்குது, நான் ஒன்றை கேட்குறதுன்னு எல்லாரும் அவங்கவுங்க தர்மத்தை சொன்னாங்க. எல்லார்ட்டையும் கேட்டு பாட்டா. பீஷ்மர்கிட்ட கேட்டால் பீஷ்மர் வாய் திறக்கலை, துரோணர்கிட்ட கேட்டால் துரோணர் வாய் திறக்கலை, அஸ்தினாபுர அரசன் திருதராஷ்டிரன் கேட்டால் திருதராஷ்டிரன் வாய் திறக்கலை, தர்மன்கிட்ட கேட்டால் தர்மன் வாய் திறக்கலை, வேற வழியே இல்லாமல் விதுரன்கிட்ட கேட்டால் விதுரனும் வாய் திறக்கலை. கடைசியில் திரௌபதி ஒரு வார்த்தை சொன்னா, இங்கே இருக்கிற யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு பிடிச்சிக்கிட்டா. இப்படி துச்சாதனன் சேலையை உருவுறான், இப்படி பிடிச்சிக்கிறா, இருக்க அணைச்சிக்கிறா, போராடி பார்க்குறா, ஒன்றும் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கையை மேலே தூக்கி கோவிந்தான்னு சொன்னால, அங்கே இப்படி வர்ற சேலை அங்கேயே இருந்து கண்ணன் காப்பாற்றினான். அவ்வளோ நேரம் அவள் போராடினா, ரோத்தட்டியாக போய் கேட்டா. அந்த இப்படி பிடிச்சிக்கிட்டே போய் பீஷ்மரை காப்பாற்றினா, துரோணரை காப்பாற்றினா, விதுரனை காப்பாற்றினா, யாருமே காப்பாற்றலை. எப்போ அவள் கையை விட்டுட்டு கண்ணன் காப்பாற்றுவான்னு நம்பி கையை தூக்குனாலோ அப்போ கண்ணன் காப்பாற்றினான். கோவிந்தன்கிற பேருக்குள்ள சிறப்பு அதுதான். அவனை யாரெல்லாம் கோவிந்தான்னு நம்பி கூப்பிடுறாங்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவன் வந்து காப்பாற்றுவான் என்பதை இந்த பாசுரத்திலே மிக அழகாக கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா என்று நாச்சியார் கூறுகின்றார். நாளை 28வது பாசுரத்தை பற்றி சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.